ஒண்ணும் தெரியாது. கற்றவருக்கு தெரியும் கல்வியோட அருமை, கற்றவருக்கு தெரியும் பிள்ளையோட பெருமை ஒண்ணுமே அவருக்கு ஒண்ணுமே புரியாது. நாடினால் மகாநாடு என அவப்பானை முதுர் என்றால் நமக்கு சொந்தமான தாய் நாடி தலைநகர் வச்சுவாரு ஆய்ச்சிருவாரு. இங்கிட்டு அங்குரிய ஆமா. ஐநாயக வீரக்காரனுடைய பண்ணி முன்னிட்டு இன்று நண்பர் குழு ஒட்டுமே சேர்ந்து வீரத்தோட நண்பர்களோ தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமாங்க. இந்த நாடகத்திலே ஆமா. நான் யாரு? நீ யாரு? என் பெயர் என்ன? பேர் என்ன? பேர் போறதில்ல. मेरे रुको मजेदार तो पुआए कि तू दिलिया भूत दिलिया मेरे सपने पुआए कि तू मेरे जिंदगी पुआए कि तू मेरे रुको मजेदार तो पुआए कि तू दिलिया भूत दिलिया हे हार के मर जा हार के मर जा आज का मर जा आज दिलिया अरे बोला किसे आया किसे वो किसे आधे का कमल हर पाड़े वाला असंग हाय हाय सुना राजा 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 ராஜா மாட்டானா இரவில ஒளிவி தப்புடிய மொத்தமாக பேர் மாநிலமாக தண்ணீரே ஐயாண்ட ஒளியா பிரம்மாண்ட நாயகன் ஆமாங்க எப்படி ஐயாண்ட ஒளியா பிரம்மாண்ட நாயகன் கோவில் இல்லாத இடத்துல குடியா இருக்கலாம் போடு கோவில் இல்லாத இடத்துல குடியிருக்க கூடாது கோவில் என்று இருந்தால் அதுக்கு ஒரு தெய்வம் ஒன்று வேண்டும் அப்பேற்பட்ட ஐயாண்ட ஒளி பிரம்மாண்ட நாயகன் ஐயா இந்த குலதெய்வமாகி வீரக்காரன் வழியா வீரக்காரன் சொல்லிட்டாங்க அவருக்கு பெயர் கேட்டாங்க ஐயாவாகப்பட்ட இந்த வீரக்காரன் நண்பர் குழு ஐயா வீரக்காரன் பேர் கேட்டாங்க நண்பரை செய்துள்ளார்
செட்டு போய் போட்ட பொட்டிக்கான அவனுக்கு பாடத்தாட்ட போட மாட்டேங்குது அடி ஒண்ணு இருக்குங்க. சூப்பர் ஹிந்தி பட ஹீரோ சாமி உங்க பெற்ற தாய்ச்சி எப்படி போங்க
தேவி என் தந்தையார் அத்திரி முனிவர் அத்திரி பகவானுக்கும் ஆமாங்க அதிசய தேவிக்கும் நீங்க மகனாக நான் வாயிலாக சட்டமாக தம்பி இருந்தாலும் எனக்கு 26 மணிவர்கள் அரவணையில் இருக்கிறார். சண்டாளா உடனடியாக அழைத்து வா. குடிக்கிறேன் நிறைய வேலை இருக்குதுங்க. என்ன சாமி புண்ணிய நகராலையா யாருக்கு தெரியல போன் பிடிச்சு விட்டு வீட்டை நடத்துறாங்க இங்க என்ன பண்ணி வந்தா பச்சை வர பச்சை நம்ம பையன் சரி எங்க போலாம்? அஞ்சு நாள் முடிஞ்சு வா ஏய் சொல்லுமா சொல்லுமா வேண்டாம் 1.5 ரூபா பவுடர் போட்டுக்கிட்டு நான் சரிங்கண்ணா எத்தச்சோடு மனுஷனாலும் வாடாங்கிறதும் போடாங்கிறதும் சட்டேன்னு நாடகம் மரியாதை கட்டலாம் இல்ல. நீ பெரிய சில்லா குடுத்தி சரி, நான் வரேன். ஐ சேவ் குடிக்காரன் இப்படி கவுர்மெண்ட் சொல்றது எப்ப போயிருக்கோம்? செஞ்சிருக்காங்க கட்டவர் 27 மணிமார்கள் அழைக்க 27 மணிமார்கள் வருகிறோம் காண்க
அப்படியாக இருந்தாலும் இந்நேரம் வயதில் நாங்கள் யாரு உங்களுடைய வீரவங்க அப்படியா சொல்றோம். உங்களுடைய பேர் என்னங்க? 27 நட்சத்திரங்களே ஒருவராகிய என்னுடைய பெயரோ அஸ்வினி. அஸ்வினியா? அஸ்வினி. ஆமா, அஸ்வினி ரேவதியாக இருந்தாலும் எப்படி பிறந்தவர்கள்? நீங்க யாரால் பிறக்கப்பட்டவர்? எப்படி பிறந்தீங்க? தகுதிகள் இருக்கிறாங்களா? அப்படியா? சொல்லுங்கம்மா. அந்த தத்துவனுடைய எழுத்து வழியா
அடுத்ததாக நாங்கள் அஸ்மணி முதல் இளமணிகள் 21 பெண்கள் 27 பெண்கள் உண்மைதாக 21 பெண்கள் சொல்றீங்க. 27 பேருக்கு யாரை திருமணம் செஞ்சீங்க? காலகாலத்தில் கல்யாணம் நடந்தது. ஆமா, எங்களுக்கும் கல்யாணம் சேர்ந்தவர். வெற்றிமதி சந்திரன். சொல்றீங்களே என்ன புரியுங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் என் புருஷன்கிட்ட போக கோயிலுக்கு பூஜைக்கிட்டே போக உங்களுடைய கணவர் உங்களை சீக்கிரமா அழைத்து சொன்னா அமருங்கள் அமருங்கள், வரைக்க வேண்டாம். நீங்க உசுரோட இருக்கீங்க. சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படியா?
இல்ல சாமி 10 ரூபா பணத்தை வாங்கி துணியில குத்துங்க. அப்படி சொல்லு. ஆமா அது அடிக்கணும் செத்து போயிருந்தேன். என் காவலரே சொல்லுங்க மகாராஜா. நான் சபைக்கு வருகின்ற போது ஆமாங்கய்யா ஆமாங்க ஐயா நான் வருகின்ற போது நான் யார் நான் யார் யாருக்குமே தெரியும். யாரு? எனது பெயர் என்ன? என்ன? என் தாய் தந்தை யாரு? என் விருத்தாந்தரம் என்ன? உனக்கு தெரியுமா? சொன்னாதாங்க தெரியும். சொன்னா தெரியும். ஆமா. அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு பகுதி சேர்ந்த அனைவருக்கு மன்னாடு பொன்னாட்டின் பெயர் என்ன? ஓய் பொன்னாட்டின் பெயர் என்ன? உள்ள இத்தனை வேட்டுக்கத அப்ப இத்தனை பேர் இந்த ஊருக்கு சொல்றாங்க. இவன் தூங்கிருப்பான மகாராஜா அதெல்லாம் எனக்கு குண்டாவே விடுறீங்களா? என்ன பொறுத்த அம்மாவுக்கு போறதுதான். புதூர் என்றால் நமது தாய்நாடு தலைநகரம் பச்சிமா நகரம். அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன? நாடகத்தின் பெயர் என்ன? ஜீ தமிழ் பரவ செம்பருத்தி வெள்ளத்தஞ்சது கதவு பூவ கூட்டு வரவா யாருக்கு நீ மோகினி. என்னடா சீரியல் சொல்லிட்டு இருக்கிற? நாடகம் தானே கேட்டவன். இதெல்லாம் நாடகம் தானே. அது டிவியில ஓடுறதா? ஆமா. தக்கன் யாகம். எப்படி? தக்கன் யாகம். தக்கன் யாகம். கன்னிமார்
பிறப்பு இந்த நாடகத்தில் நான் யார்? எனது வயது என்ன? என் விருத்தாந்தரம் என்ன? தந்திரியாரே சொல்லுங்க. நான் சுந்தர வளமுள்ள சூரிய ஒளிய போல சூரியன் ஒளிய போல நான் காலை கதிரவனை போல் நாளை சூரியனை போல் எழுதுமையோ சூரிய தேவன் சூரிய தேவனை நீங்கள் தாய் தந்தை என் தாய் தந்தை என்னை 10 மாதம் 300 நாட்கள் 3 தசை வினாடி அங்கத்திலே பெற்றாரு என் தாய் என் தந்தையார் யார் தெரியுமா? என் தந்தையார் காசிப்ப மகாமுனிவர், என் தாயார் அதிதினி. காசி மகாமுனிவருக்கும் அப்படி இருந்தாலும் திருமணம் ஆயிடுச்சுங்களா? என் மனைவி 2 பேர். யார் தெரியுமா? சத்யாதேவி. சத்யாதேவி உண்மைதான். அப்படின்னாலும் சத்யாதேவி இருந்தாலும் இன்று தினம் தக்க நேரத்துக்கு போக வேண்டும். அதனால என் மனைவி மகளை அழைத்துவோம். அதை சமைத்து சூரிய தேவன் தக்காயாக அழைக்க இப்பொழுது தக்காயாகி அமைக்கிறார்.